ஸோ ஹே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதுல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க பர்சனை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டா அவங்க நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை நீங்க வந்து ரொம்ப பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. நம்ம வந்து பிக் கார்டு ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைல் 1 அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைல் 2. ஸோ உங்களுக்கு கலர் வைஸ் நீங்க சூஸ் பண்ண நினைச்சாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் த பைல் 1 வந்து ப்ளூ கலர் அண்ட் ஃபார் த பைல் 2 வந்து இந்த பிங்க் கலர். ஸோ திஸ் இஸ் ஃபார் த பைல் 1 அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பைல் 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கமெண்ட்ல ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். நீங்க அந்த டைம் ஸ்டாம்ப் நீங்க பைல் 2 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்ப்ல நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் த பைல் 1 பீப்புள், நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. பார்க்கலாம் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட கரண்ட் தாட்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, உங்க பர்சன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போல. ஷஃபிள் பண்ண அடுத்த செகண்டே கார்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது லிட்டில் பிட் அந்த ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சப்ரஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களோட மனசுல நிறைய எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவங்க வெளிப்படுத்துறது எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும், இல்ல இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க அவ்வளவு தூரம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரியும். ஸோ கொஞ்சம் இந்த பர்சன் லிட்டில் பிட் ஒரு மாதிரி ஆடா வியர்டா அந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சில ரீசெண்டா ஏதாவது ஒரு சில சண்டை உங்க பர்சன் கிட்ட நீங்க ஏதாவது போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ரீசெண்டா ஏதாவது ஒரு சில சண்டை ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டில் அவங்களோட மனசுல அந்த விஷயம் இன்னும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணதான் வந்து செய்யுது. நீங்க ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் ஏதாவது விட்டுருக்கீங்க, இல்ல உங்களோட சைட்ல இருந்தும் ஏதாவது அந்த சண்டையில பேசும்போது ஆர்கியூ பண்ணும்போது நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஆர்கியூ பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயம்லாம் உங்க பர்சனோட மைண்ட்ல இன்னுமே ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கு. அதனால என்னவோ இந்த பர்சனுக்கு என்னன்னா, இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட்லி நம்ம பார்க்கும்போது வெளிப்படையா எதையுமே வந்து பேசாம கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி, கொஞ்சம் இக்னோர் பண்ற மாதிரி. இப்ப நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 மெசேஜ் பண்ணீங்கன்னா 1-2 மெசேஜ்க்கு தான் ரீப்ளை வரும். அதுல அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இன்டைரக்டா வந்து காமிச்சுக்கிறாங்க. இவங்க பண்றது என்னன்னா, லைக் ஒரு குழந்தைத்தனமா வந்து இருக்கு, இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஒரு விஷயம் வந்து டைரக்டா அப்ரண்டா வந்து சொல்லாம இவங்க சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்து தெளிக்கிறாங்க, சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்து காட்டுறாங்க உங்களோட பர்சன். ஸோ உங்ககிட்ட வந்து சரியா இப்போ உங்களுக்கு வந்து கால் பண்ணாம இருக்கிறதோ, இல்ல நீங்க போடுற 10 மெசேஜுக்கு 2 மெசேஜ் மட்டும் ரீப்ளை பண்றதோ, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் நான் வந்து பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நான் அங்க வெளில இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றது, இல்ல நான் வெளியில சுத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, எனக்கு ஜாப் ப்ரெஷர் இருக்கு, எனக்கு வீட்டுல ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டுக்கதையை இவங்க சொல்லிட்டே வந்து இருந்திருப்பாங்க. இது எதுவுமே உண்மையே கிடையாது. இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த ஒரு கிரஜஸ், அந்த ஒரு கோவத்தோட அந்த ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். மற்றபடி உங்க பர்சன் வந்து பிஸியாவும் கிடையாது, அவங்களுக்கு வேலை ப்ரெஷர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி உண்மையாவே அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தா கூட அது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அது அவங்களுக்கு தெரியும். பட் அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு காரணம், இந்த மாதிரி வந்து பேசாம இருக்கிறதுக்கு, இக்னோர் பண்றதுக்கு அதுதான் காரணம்னா அது காரணமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரீசெண்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. சில பேருக்கு குவைட் நம்ம பார்க்கும்போது நான் சேனல் பண்ற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசம் லெவல்லையோ இல்ல ஒரு 8 மாசம் லெவல்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயம் உங்க பர்சனுக்கு இன்னுமே மனசுல வச்சிருக்காங்க. சோ அது இன்னும் அவங்கள விட்டு வந்து போகல. அவங்க அந்த அந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க இன்னும் மூவ் ஆன் ஆகல, மனசுல வச்சுட்டே தான் இருக்காங்க. அதனால என்னவோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி வந்து இருந்திருக்கும். 2 பேருமே மைண்ட் செட் வைஸ் வந்து கிளியரா இருந்தா தானே அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய போயிட்டே இருக்கு அப்படின்னா என்னைக்குனாலும் இப்படிதான் அப்பப்போ வந்து பேசுறது, சண்டை போடுறது, இதே கண்டினியூஷன் தான் வந்து போகும். இட்ஸ் பெட்டர் இப்ப இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை பேசி பாருங்க உங்க பர்சன் கிட்ட. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்தி உங்க பர்சன் கிட்ட வந்து பேசுங்க. அப்படியாவது இங்க இருக்க அந்த ப்ராப்ளம் வந்து செட்டில் டவுன் ஆகட்டும். ஏன்னா உங்களோட கரண்ட் தாட்ஸும் நம்ம பார்த்தாலும் சரி, ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, 2 எனர்ஜியுமே அதே மாதிரிதான் வந்து இருக்கு. பட் இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்க இப்போ நம்ம சொல்ற மாரி நீங்க இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து நீங்க இப்ப பேசுறீங்க. அந்த 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 விஷயத்துக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் குடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு, நீங்க இப்ப ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் நிச்சயமா வந்து கேட்டுப்பாங்க. உங்களோட பெர்சனோட எனர்ஜி என்ன தெரியுமா? ஒண்ணு பார்த்தா அப்படியே சட்டுன்னு கோவம் வந்துருது. ஒண்ணு பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டா எமோஷனலா இருக்க மாரி அப்படியே பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களோட எனர்ஜி வந்து எல்லாமே அ அ ஒரு ஒரு ஹை ரேஞ்சான ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. இவங்க லைக் ஒரு ஒரு டைம்ல வந்து ரொம்ப எமோஷனலா வந்து இருக்குது. ஒரு டைம்ல வந்து ரொம்ப வெறுக்கிற மாரி இருக்குது. ஸோ கோவம் வந்துச்சுனாலும் அதிகமான கோவம் வரும். பாசம் வந்துச்சுனாலும் அதிகமான ஒரு பாசம் வரும். ஸோ இப்ப இந்த கோவமா வந்து இருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த பத்தி வந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் மீட் பண்ணி பேசுங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த பெர்சன் அவ்வளவு தூரம் எமோஷனலா வந்து மாற ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா இவங்களோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அழுக கூட வந்து செய்யலாம். ஏன்னா அவங்களோட நீங்க புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் அவங்க கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமே. ஸோ நீங்க அங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க நீங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, நீங்களே பார்க்கலாம் உங்க பெர்சன் உங்கள எவ்வளவு தூரம் எமோஷனலா இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த பெர்சனோட எனர்ஜி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. லிட்டில் பிட் கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் எமோஷனுமே ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா ஃபார் த பைல் ஒன் பீப்புளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பெர்சனோட சேனல்ல மெசேஜஸ் என்ன அப்படின்றது. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. சி தட். நான் சொன்ன மாரி தான். என்னதான் ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும், இந்த பெர்சனுக்கு பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே ரொம்ப அதிகம். ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பெர்சன் தான். எப்படி ஒரு ஐஸ் உருகுற மாரி தான் இந்த பெர்சன். பார்க்கும்போது சாலிடா இருக்க மாரி தெரியும். அதுக்கப்புறம் விட்டோம்னா இந்த பெர்சன் அப்படியே உருகுற மாரி தான் உருகுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பெர்சனோட எனர்ஜி. ரொம்ப ஒரு லவபிளான ஒரு பெர்சனா வந்து இருக்காங்க. எனிவேஸ் அவங்களுக்கு கோவம் வருது எல்லாமே ஓகே தான். பட் அந்தந்த விஷயம் நான் சொன்ன மாரி நீங்க அத சரிப்படுத்திக்கிட்டா, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து போகும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சனோட ஆக்ஷன் எடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க இன்னும் பெட்டரா எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. தீஸ் ஆர் த மெசேஜஸ் ஃபார் த பைல் ஒன் பீப்புள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபார் த பைல் டூ பீப்புள். யாரெல்லாம் நீங்க இதை சூஸ் பண்ணீங்களோ, லெட்ஸ் see யுவர் மெசேஜஸ். ஸோ ஃபார் த பைல் டூ பீப்புள் அகைன் நீங்க உங்க பர்சனோட எனர்ஜிஸை நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரீசெண்டா அவங்க நீங்க மீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ லிட்டில் பிட் இந்த எனர்ஜி கொஞ்சம் பைல் ஒனுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கு. ஆனா இந்த பர்சனோட எனர்ஜி அது கிடையாது. இட் இஸ் சம்ஹவ் சின்ன சின்ன ஒரு டிஃபர் வந்து இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட் சில பேருக்கு வந்து இருந்திருக்காம். சில பேர் இந்த வீடியோவை வாட்ச் பண்றவங்க பைல் டூ முக்கியமா செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு சில ஏஜ் கேப் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு லாங் ஏஜ் கேப்போட டிஃபரே உங்க ரெண்டு பேருக்குமே வந்து இருந்திருக்கலாம். உங்க பர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு பர்சனா இருக்காங்க. சில பேருக்கு நீங்க விரும்பக்கூடிய அந்த பர்சனோட ஏஜ் ஒரு 45 55 அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அது ஒரு மெச்சூரான உங்களோட ஏஜ் கம்மியா இருந்தா கூட பட் அவங்களோட பேசுற விதமா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பிஹேவியரா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட வயசு ஒரு 22 23 25 வயசு இருந்தா கூட அவங்களோட வே ஆஃப் திங்கிங் தாட் அவங்க பேசுற விதம் எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய ஆள் பேசுற மாதிரியே அந்த ஒரு மெச்சூரான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இருப்பாங்க. உங்க பர்சன் சில பேருக்கு பார்க்கும்போது ஒரு பிசினஸ் அந்த மாதிரியோ இல்ல அவங்க என்ன ஒரு சில தொழில் அவங்க வந்து பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிப்பா ரொம்ப ஒரு எப்படி சொன்னா ஒரு திறமசாலியா வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது உங்க பர்சனுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஜாப் விஷயத்துக்கு ஓகே. ஆனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்க்கு வரும்போதுதான் இங்க பிரச்சனையே வந்து கிரியேட் ஆகிற ஒரு விஷயமே. இவங்க எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்துலயும் நீங்க வந்து கரெக்டா நடந்துக்கணும், ப்ராப்பரா இருந்துக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த பர்சன் வச்சிருக்கலாம். ஒரு ரூல்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் உங்களோட பர்சன். ஸோ இது நீங்க இப்படிதான் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படிதான் நீங்க நடந்துக்கணும், இப்படிதான் நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணணும், இப்படிதான் நீங்க இருக்கணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மட் மாதிரி இவங்க வச்சிருப்பாங்க. ஒரு ரூல் மாதிரி கூட இவங்க வச்சிருப்பாங்க. அந்த ரூலை மீறி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்க பர்சனுக்கு வந்து பிடிக்காது. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா லைக் இதை வெளிப்படையா அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். சில நேரத்துல உங்களுக்கு அதை பத்தி தெரியல, உங்க பர்சன் அப்படின்னா அவங்களை வந்து ட்ரீட் பண்ணல, வெளிப்படையா அப்படிலாம் அவங்களை காட்டல அப்படின்னா அவங்களோட மனசுல இருக்கிறது இதுதான்.
அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில விஷயத்துக்கு அவங்க உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. "நீ இந்த மாரி நடந்துக்கோ, நீ இந்த மாரி பண்ணு, இவங்ககிட்ட இப்படி பேசிக்கோ" அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க அத அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணியிருக்கும், "எனக்கு இதான் புடிச்சிருக்கு, நான் இத பண்றேன்." அத நீங்க வந்து ஒ அ எதுவுமே எதிர்பார்க்காம நார்மலா அந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணியிருக்கலாம். ஆனா அது உங்க பெர்சனுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கும். நிச்சயமா ஹர்ட் ஆயிருக்கும். இவன் என்ன இவன் என்ன நான் இத சொல்லியிருக்கேன். ஆனா அந்த மாரி பண்ணாம, இப்படி அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அந்த மாரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாரி இந்த பெர்சனுக்கு அந்த கோவம் எல்லாமே வந்து இருந்திருக்கும். நெறைய விஷயத்துல இவங்க இந்த மாரி வந்து உங்க மேல கோவப்பட்டிருப்பாங்க. இத்தன நாள் வரைக்கும் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மூலியமா உங்களுக்கு ஒரு சில ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கோ அதுபடி நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இதனாலேயே வந்து நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகலாம். ஏன் எப்படி ப்ராப்ளம் உருவாகும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்க பெர்சன் சில விஷயத்துல உங்களால டிசப்பாயின்மெண்டா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, மத்தவங்க ஈஸியா அவங்களோட பேரண்ட்ஸோ இல்ல மத்தவங்க யாராவது வந்து டார்கெட் பண்ணி உங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி உங்க மேல ஒரு சில கோவம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இவங்க அதுக்கு வந்து ஓகேங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. சோ மத்தவங்க என்ன பேசினாலும் உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் வந்து அங்க எடுக்காம, இல்ல நீங்க அந்த மாரி ஒரு பெர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லாம, இல்ல அவ அப்படி பண்ணியிருப்பா, இல்ல அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அந்த தேர்ட் பெர்சன் யாரோ அவங்களுக்கே சாதகமா பேசுற மாரி இவங்க நடந்துக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம இந்த மாரி இந்த பெர்சன் வந்து விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம், இந்த பெர்சன் கூட வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க நமக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க வந்து தேர்ட் பெர்சனுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க தவிர்த்து, நமக்குரிய ஒரு முக்கியத்துவம் அவங்க குடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாரி, அது அப்படியே இங்க அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை, அதோட பிம்பம் அப்படியே இந்த சைடு அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த சில விஷயத்த நீங்க வந்து மாத்திக்கோங்க. அண்ட் அகைன் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இத நீங்க மாத்திக்கல அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ் நம்ம ஃபியூச்சர்லயும் நம்ம பார்த்தாலும், இதே பிரச்சனை தான் வந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு லூப் கான்செப்ட் மாரி போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பிரச்சனை பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க, நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா உங்க பெர்சன் அதையும் வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. சில சில விஷயத்துல கோவப்படும்போது அவங்க சொன்னாலும், நீங்க அது வந்து அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க இத்தன நாள் வந்து அப்படியே இருந்திருப்பீங்க. பட் சின்ன சின்ன விஷயமும் ஒரு இடத்துல ப்ராப்ளமா இங்க உருவாகுது அப்படின்றத ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பண்ற சின்ன மிஸ்டேக் அது மத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது உங்க பெர்சனுக்கு அது இன்னும் ஒரு இடத்துல வந்து கோவத்தை கொடுக்குது. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதை யோசிச்சு நீங்க வந்து பண்ணுங்க. உங்க பெர்சன் ஏதாவது ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து நடந்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அப்படிதான் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இந்த பெர்சன் மெச்சூரான ஒரு பெர்சன் தான். நீங்க சொல்லும் போது அவங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களை புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பெர்சன் எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மெச்சூரான ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. சோ அதனால உங்களோட விருப்பம் என்னவோ அதை கரெக்டா உங்க பெர்சன் கிட்ட தெளிவா சொல்லுங்க. முக்கியமா இங்க வந்து கான்வர்சேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து கான்வர்சேஷன் தான் ஒரு கீயா இருக்கு. கம்யூனிகேஷன் தான் இங்க வந்து ஒரு கீயா இருக்கு. நீங்க பேசுறது தான் உங்க பெர்சன் நடந்துக்கிற விதம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபார் த ஃபைல் டூ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஃபைனலா பார்க்கலாம் உங்க பர்சனோட சேனலோட மெசேஜஸ்மே. ஓகே. ஸோ இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷனல் வைஸ் ஒரு நல்ல ஒரு எமோஷனா தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க இல்லாம இந்த பர்சனால வந்து இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இவங்களை வந்து எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இவங்க லைக் நான் சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு தான் இங்க வருது. இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களோட ஒரு சில கேரக்டரோ, அவங்களோட பிஹேவியரோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகா ஆக்கும். பட் அந்த இடத்துல நீங்க ஒரு சில விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிறப்போ அது இங்க பிரச்சனையா வந்து உருவாகுது. ஏன்னா இந்த பர்சனோட எனர்ஜி எல்லாம் நீங்களே வந்து கிளியரா பார்க்கலாம். சோ நீங்க எதுக்கு அவங்கள வந்து சூஸ் பண்ணீங்க, என்ன ரீசனுக்காக அவங்கள சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இப்ப நம்ம ஒரு பர்சனை விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம், ஒருத்தவங்க மேல நம்ம அந்த லவ் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்படிதான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா உங்க பர்சனும் ஒரு சில சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக வந்து பண்ணலாம். நீங்க மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரோட சைட்லயுமே வேணும். சோ அது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா டெஃபினட்டா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப அழகா வந்து போகும். அகைன் இப்போ பைல் டூ பார்க்கும்போது என்னதான் ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இந்த பர்சனுக்கு உங்க மேல எமோஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஒரு எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைல் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. சோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும்,
எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலாட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.